ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவுகளில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில குண அதிசயங்கள் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் மன உறுதியும் தைரியமும் அதிகமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆழ்ந்த உணர்வுகளை கொண்டவர்களாகவும் இரக்க குணமும் உடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அதுவும் அல்லாமல் சிலர் வெறுக்கிறார்கள், சிலர் நேசிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்பிக்கையோடு தான் செயல்படுவாங்க. அவர்கள் அப்படி செயல்படுறதுனால அவங்க எந்த ஒரு இலக்கை தொட்டாலுமே அதை சீக்கிரமாக முடிச்சிடக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குதுங்க. மற்றவர்களுக்கு இவங்க ரொம்ப விசுவாசியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்புடன் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சில சமயங்களில் பழிவாங்கும் குணமும் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. உங்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் தாங்க. முருகனை வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உகந்த கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரகத கல் தான் உங்களுக்கு உகந்தது. அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 2 அப்புறம் இப்படி நிறைய குண அதிசயங்களை கொண்ட நீங்கள் வரும் நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, வரும் நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனுகூலமான வாரமாக இருக்கும். ராசி அதிபதி உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். இணைந்த 8-11 அதிபதி புதன் வக்கிரத்தில் சஞ்சரிக்கிறார். பனஸ்பரத்தான இயக்கம் வலுவாக உள்ளதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். கவலை வேண்டாம். லாட்டரி, பங்குச்சந்தை, உயிர் சொத்து, பாலிசி முதிர்வு தொகை மூலம் பெரும் பணம் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர வழியில் சில பொருட்கள் வரவு ஏற்படலாம். உங்களுக்கு புதிய தொழிலில் முயற்சிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். குலத்தொழில் உங்களுக்கு விருத்தியடையும். சிலர் புதிய இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க நினைப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சீராகும். அது மட்டுமில்லாமல் சிலர் கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து தனி குடித்தனம் செல்லலாம். பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்தில் கிடைத்த பங்கும் புகுந்த வீட்டில் கௌரவப்படுத்தும். உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இல்லாத காலத்தில் மனிதனுக்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் மிக அவசியம். தினமும் முருகனை வழிபட வினைகள் தீரும். உங்களுக்கு செவ்வாயை அதிபதியாக கொண்டு பிறந்துள்ள நீங்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீர்கள். எதையும் விடாப்படியாக பிடித்து கொண்டிருப்பீர்கள். பதுங்கி பின்பும் பாயும் புலியை போல போன்றவர்கள் நீங்கள். செவ்வாய் உங்களின் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடுகளும் இருக்கும். உங்கள் ராசி குரு ருண ரோக சத்ரு ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி. கவனமாக இருத்தல் வேண்டும். 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு ஆவார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உங்களுக்கு உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார். அது மட்டுமில்லாமல் கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார்கள். உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரை போலவே அவர்களும் பழகுவர். சயனஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவீர்கள். பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பீர்கள். செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கும் நீங்கள் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் அல்லாமல்
செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டையும் அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலையாமை குறித்து நன்றாக சிந்திப்பீர்கள் நீங்கள். காடுகளிலும் மலை பகுதிகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த ராசிக்காரங்க பொதுவாக திருத்தணி முருகனை வழிபட உங்களுக்கு சங்கடங்கள் விலகும். விசாகம் 4 குரு பார்வை முன்னேற்றத்தை உண்டாக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் சுப செயல் நடக்கும். அது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். உங்களுக்கு சனிக்கிழமை சிந்தித்து செயல்படுவது நல்லது. அனுஷம் ராகு நெருக்கடியை ஏற்படுத்துவார். அது மட்டுமில்லாமல் செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உடல்நிலை சீராகும். உங்களுக்கு போட்டி, வழக்கு, எதிர்ப்பு என்ற நிலை மாறும். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அனைத்திலும் கவனம் தேவை. உங்களுக்கு கேட்டை புதன் வக்கிரம் சூரிய நீச்சம் அடைந்திருப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் நிதானம் தேவை. உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்கள். பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். திங்கட்கிழமை கவனமாக செயல்படுவது நல்லது. உங்களுக்கு சில இடங்களில் சோதனை உண்டாகும், சில இடங்களில் சாதனையும் உண்டாகும். உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் வரலாம் உங்களுக்கு. ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு, வேலை மாறுதல் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும். பிள்ளைகளால் மருத்துவ செலவு வரலாம். உங்களுக்கு சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக பலன்களை கொண்டு வரும். ராகு 4ல் இருப்பதால் சளி தொந்தரவு ஏற்பட்டு சிரமத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கும் வாரம் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா 7, 12. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி முருகன். தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். இரத்தத்தில் ஊறுகின்ற வீரத்தை சித்தத்தில் ஏற்றி வைக்கும் செவ்வாயே, வித்தைகளும் வெற்றிகளும் தருகின்ற வித்தகனே, அருள் செய்வாய் போற்றி போற்றி. ராகு உங்கள் ராசியின் 4வது வீட்டில் பெயர்ச்சிப்பார். இதன் விளைவாக இந்த வாரம் நீங்கள் பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும். உங்கள் மனதையும் எண்ணங்களையும் கட்டுக்குள் வைத்திருங்கள். முடிவெடுப்பதில் சிக்கல் இருந்தால் ஒரு பெரியவரின் உதவியை நாடுங்கள். சில காரணங்களால் நீங்கள் பணத்தையோ அல்லது உங்கள் பணப்பையை இழக்க நேரிடும். இது போன்ற துன்பங்களை தவிர்க்க நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாதது குறிப்பிடத்தக்க தீங்கு விளைவிக்கும். உங்களுக்கு ஒரு குடும்ப உறுப்பினர் உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வரும் வாரம் அவர்களின் சிகிச்சையில் பொருத்தமான மாற்றங்களை செய்வது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். ஒரு இணக்கமான குடும்ப சூழ்நிலையையும் கொண்டு வரும். உங்கள் இளைய குழந்தைகள் உங்களை ஒரு சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லுமாறு கூறலாம். வரும் வாரம் கிரகங்களின் செல்வாக்கும் உங்கள் ராசியின் 9வது வீட்டில் குரு இருப்பதும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு சாதகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில முன்னோடியில்லாத சவால்கள் மற்றும் தடைகளை வெற்றிகரமாக சமாளித்து முன்னேற்றத்தை அடைய உதவும். கல்வித்துறையில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக செயல்படுவீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் தங்கள் படிப்பில் மிகுந்த ஆர்வத்தை வளர்த்து கொள்வார்கள். அவர்களின் இலக்குகள் மற்றும் நோக்கங்களை அடைவதில் வெற்றி பெறுவார்கள். ஓம் பௌவமே நமக என்றும் பரிகாரம் தினமும் 27 முறை உச்சரிக்கவும். நல்லதே நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
அப்படியே உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்று அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி.